இப்போது இறைவன் பெரியவன் என்கின்ற அந்த படத்திற்கு தயாரிப்பாளர் நீங்கள் சொல்லக்கூடிய சாதி என்று சொல்லுகிறேன். இருக்கட்டுமே, திமுக தயாரிப்புக்கா அவர் சாதிக்கு பணத்தை போட்டார்? திரைப்படத்துக்கு பணத்தை செலவழித்திருக்கிறார். அமீர் என்பவர் இஸ்லாமியர். ஆகவே தமிழகத்தில் பாஜக எப்படியாவது கால் ஊண்ட வேண்டும் என்பதற்காக மற்ற மாநிலத்தில் எப்படி இஸ்லாமியரையும் கிறிஸ்தவ மக்களை வைத்து அரசியல் செய்ததோ, பிழிப்போதம் செய்ததோ, அதே போன்று தமிழகத்திலே அப்போது இஸ்லாமியர் என்று சொன்னால எந்த தளமாக இருந்தாலும், அது அரசியல் சினிமா எந்த துறையாக இருந்தாலும், எங்காவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் மீது பழி போட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய அந்த மக்களை இழிவுபடுத்துவது என்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. மனசாட்சி உள்ளவன், ஆறறிவு படைத்தவன், நியாயத்தை கடைபிடிப்பவன், நீதியை கடைபிடிப்பவன் எவனாக இருந்தாலும் ஃபைசன் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சதீஷ். இன்னைக்கு நம்ம ஒரு விறுவிறுப்பான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னா, டைரக்டர் அமீர் சார் அவர் எப்போ படம் எடுத்தாலுமே அவரோட ப்ரொடியூசருக்கு எல்லாமே ஏதோ ஒரு சலசலப்பான விஷயம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்போ அவரோட ப்ரொடியூசர் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு தேசிய முன்னேற்ற கழக தலைவரான ஜிஜி சிவா அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒரு விஷயம் இப்போ பரவலாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு வருது. எப்போவுமே திமுக இந்த ஐடி ரைடு, இடி ரைடுலாம் மாட்டுவாங்க. ஆனால் இந்த திமுக சார்ந்தவங்க இந்த போதைப் பொருள் சார்ந்த விஷயத்தில் இப்போ புதுசாக மாட்டுறாங்க போல். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? யாரை நான் சொல்ல வரேன்னு தெரியுதா? இந்த இறைவன் மிகப்பெரியவன் அமீர் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்களா? அந்த ப்ரொடியூசர் உங்கள் திமுகவின் ஒரு மிக சிறந்த ஆதரவாளர். அவர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த மாதிரி பல 100 கோடிகளை போதைப் பொருள் கடத்துவது மூலமாக பண்ணிட்டு வந்திருக்காரு. அது இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய சாதி திமுகனுடைய ஒரு மாவட்ட அயலக பிரிவில் அவர் பயணம் செய்திருக்கார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருக்காரு என்பது திமுக தலைமைக்கு அப்படி தெரியும். அது வாய்ப்பில் குறைவு தான். ஆகவே அவர் அரசியல் கட்சியிலே பொறுப்பு கேட்கும்போது அந்த நேரத்தில் குற்றப்பின்னணி இருக்கிறதா என்று ஆய்வில் செய்து தான் பொறுப்பில் கொடுப்பார். ஆனால் அப்போது அவர் தூய்மான கரத்தோடு இருந்தவர். அதற்கு பிறகு சேராத இடம் சேர்ந்து வேறு எங்கேயாவது கூட ஒரு தவறு செய்வது திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி அவரோட வேலைகள்லாம் மாறுதுன்னு சொல்றேன். சொல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, அவசரப்பட. திமுக மேல பழி திருப்பினா திசை திருப்பாதீங்க. திமுகவிற்கு வருவதற்கு முன்பு குற்றப்பின்னணி இல்லாதவர் திமுகவுக்கு வந்ததன் பிறகு குற்றப்பின்னணி உடையவரா மாறுறாரு. அப்ப அங்க திமுகன்ற ஒரு விஷயம் தானே அவர் மாத்துதுன்னு நாம சொல்லலாம். திமுக கட்சிக்குள்ள இருக்கின்ற அவர் சேர்ந்தார். நிச்சயமா அதுதானே அங்க திமுகவிற்கு வர வரைக்கும் குற்றப்பின்னணி இல்லாதவர் நீங்களே குறிப்பிட்டு சொல்றீங்க. தவறெல்லாம் திசை திருப்பாதீங்க. திமுக சரியான ஆளுமை இருக்கா? உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல, ஒரு உறுப்பினர் சேர்க்கை பட்சத்துல சரியான ஆளுமைக்கு தானே கொடுப்பாங்க. கேளுங்க சார். உறுப்பினரா கொடுக்கும் இடத்தில் ஆளுமையை அப்பொழுது அவர் குற்றவாளியாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு குற்றவாளியை திமுக தேர்ந்தெடுத்திருக்கிறதா? இருங்க சார், அது போன்று திமுக செய்யாது. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு தொடர்பிலே வெளி மாநில தொடர்பில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்போட்டத்தில் அந்த தவறு செய்திருக்கலாம் வாய்ப்பில் இருப்பதாக, இவருக்கு அதில் தொடர்பு இருப்பதாகத்தான். இன்னும் தொடர்பு குற்றவாளி என்று நீங்கள் சொல்லக்கூடிய போதை பிரிவு தடுப்பு பிரிவினர் சொல்லவில்லை. விசாரிக்கு தான் அழைத்திருக்கிறாரு. அவருடைய ஒரு அறிக்கை அவ்வளவுதான். அதற்கே கூட திமுக தலைவணங்கி அந்த கட்சியிலிருந்து அவரை நீக்கியிருக்கிறார். நீங்கள் இது போன்ற ஒரு புகார் வந்திருக்கிறது, உண்மையாக போய் எங்களுக்கு தெரியாது, வந்திருக்கிறது. நீங்கள் இல்லை என்று நிரூபணம் செய்து விட்டால் மீண்டும் கட்சியில் சேர்ப்போம். ஆமாம் அப்படி சொன்ன நீங்கள் சட்டத்தின் முன் நீங்கள் போய் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டது. இதுதான் திமுகனுடைய தொடர்பு. இப்போது இறைவன் பெரியவன் என்கின்ற அந்த படத்திற்கு தயாரிப்பாளர் நீங்கள் சொல்லக்கூடிய சாதி என்று சொல்லுகிறேன். இருக்கட்டுமே, திமுக தயாரிப்புக்கா அவர் சாதிக்கு பணத்தை போட்டார்? திரைப்படத்துக்கு பணத்தை செலவழித்திருக்கிறார். அது தவறு என்று சொன்னால் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அமீர் என்று அந்த படத்திற்கு ஏதாவது சாயம் பூச வருகிறீரா? இல்லை அமீருக்கு ஏதாவது தொடர்பு? அமீருக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டுன்னு தானே இப்போ எல்லாரும் பலரும் பேசிட்டு வர. அதுதான் மிகப்பெரிய தவறு. காரணம்,
ஒரு இயக்குனர் நீங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பல கதைகளை வைத்திருப்பீர்கள் அப்போது பல கதைகளை வைத்திருக்கின்ற போது ஒரு தயாரிப்பாளர் வருவாரா என்று தான் ஏக்கத்தோடு முன்னேற வேண்டும், இந்த சமுதாயத்தில் நல்ல கருத்தில் விதைக்க வேண்டும் என்பதற்காக தயாரிப்பாளர் தேடுவது இயல்பான விஷயம் தான். அப்போது ஒரு தயாரிப்பாளர் கதையை கொண்டு வந்து உங்களிடம் காட்டுகிறேன் என்று சொன்னால், அது பணத்துக்கு நான் செலவு செய்கிறேன், நீங்கள் கதையை காட்டுகிறேன் என்று சொன்னால் சரி என்று தான் சொல்லுவார். ஆனால் நீங்கள் கொண்டு வருகிற பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று ஒரு இயக்குனர் கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் வாய்ப்புகள் கொடுப்பார்களா? ஆகவே அப்படிதான் இயக்குனர் பல கதைகளை வைத்திருப்பார். அமீர் அவர்கள் பல முன்னணி பிரகாசமான திரைப்பட வெற்றி திரைப்படம் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அமீர் அவருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இவ்வளவுதான். இவ்வளவுதான். ஆனா பணத்திற்கும் அமீர் அவர்களுக்கு என்ன தொடர்பு? இப்ப அண்மையில அமீர் அவர்கள் 2 ஹோட்டல் ஓபன் பண்ணாரு. சரி, அந்த ஹோட்டல் திருப்புழாருக்கும் அந்த ஜாபர் அவர்கள் வந்திருந்தாரு. முழுமையா அவருதான் தலைமை தாங்கின மாதிரி இருந்தது. அதாவது அப்ப அந்த பணம் ஃபுல்லா அவருடையது, அவர்தான் பினாமி. அமீர் தான் பினாமியா? பாருங்க, இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு திருப்புழாக்கே வருகிறார். அது அவரை சிறுபாய்ப்புல சாதிக்கு அழைக்கிறார், அல்லது சாதிக்கு அவரை செய்யக்கூடிய தொழிலே அமீர் அவர்கள் ஒரு பங்குதாரர் கூட இருக்கட்டுமே, அது தவறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த 2000 கோடி போதைப் பொருள் தான் சம்பாதித்தார் என்று சொல்லிய பிறகு, வெளிவந்த பிறகு இவர் பங்குதாரர் சேர்ந்தால்தான் தவறு. அந்த தவறு என்பது தெரிவதற்கு முன்பாக சேர்ந்தது, அதை எப்படி தவறாக பார்க்க முடியும்? அதற்கு பிறகுதான் இவர் அமீர் அவர்கள் நேற்று கூட ஒரு 2 நாட்கள் முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்கார். ஒரு தவறு இது போன்று தெரிந்த பிறகு நான் யாருடன் தொடர்பு வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டேன், நான் அதிலிருந்து துண்டிக்க தான் பார்ப்பேன் என்று தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். அப்போது திட்டமிட்ட அமீர் என்பவர் ஒரு இஸ்லாமியர். இதுதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அமீர் என்பவர் இஸ்லாமியர். ஆகவே தமிழகத்தில் பாஜக எப்படியாவது கால் ஊண்ட வேண்டும் என்பதற்காக மற்ற மாநிலத்தில் எப்படி இஸ்லாமியரையும் கிறிஸ்துவ மக்களை வைத்து அரசியல் செய்ததோ, பிழிப்போதம் செய்ததோ, அதே போன்று தமிழகத்திலே அப்போது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சங்பர சங்களுக்கு எதிராக இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு சில கருத்திலே பதிவு செய்து வருகிறார். அப்போது இதுதான் சந்தர்ப்பம் என்று அமீர் அவர்களுக்கும் இந்த போதைப் பொருளினுடைய பணத்தில் சம்பந்தம் இருப்பதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியினர் சங்பர சங்கங்கள் ஒரு சில யூடியூபர்கள் எல்லாம் பொய்யான தகவலை அமீர் மீது இந்த மத வன்மத்தை பரப்புகிறார்கள். அப்போது இவர்கள் காலங்காலமாக இஸ்லாமியர் என்று சொன்னாலே நம் அரசியலுக்கு வளருவதற்கு அவர்களை வைத்து நாம் பிழைப்போதம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் பல மாநிலங்களில் மத்திய பாஜக அரசு, மத்திய பாஜக, சங்பர சங்கங்கள், RSS போன்ற இயக்கவாதிகள் இஸ்லாமியரை இழிவுபடுத்தி அரசியலை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா அதனுடைய தாக்கமாகத்தான் அமீர் அவர்களை இழிவுபடுத்தி இந்த போதைப் பொருள் சம்பந்தத்திற்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலாக சொல்லக்கூடிய சாதிக்கினுடைய பணத்திற்கும் அமீர் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுகிறாள். மத சாயம் பூசி அந்த இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அமீர் அவர்களை கொச்சப்படுத்துகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், அமீர் அவர்களுக்கும் சாதிக் அவர்களுக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர் இந்த தொடர்பை தவிர வேற எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை. இதுவெல்லாம் தொடர்பு இருப்பதாக பொய்யான குற்றச்சாட்டு சொன்னால் இதுவெல்லாம் ஏற்புடையதை நாம் பார்க்கக்கூடாது. இறைவன் மிகப்பெரியவன், இந்த டைட்டில் முகமதியர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இதற்காக இந்த சிறுபான்மையினர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, குறிப்பா தோழமை கட்சியான திமுக எந்த அளவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கீங்க? இந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர் இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் பட்சத்தில் இப்போவும் நீங்கள் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் சங்பர சங்கங்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் நீங்களும் என்னை பார்த்து கேள்வி கேட்க, அதாவது இது ஒரு பொதுவான கேள்வி, எப்படி பார்க்குறீங்க? இறைவன் பெரியவன் என்கின்ற அந்த வார்த்தை, அந்த பெயர் என்பது அனைத்து இஸ்லாமிய உறவுகளுடைய மனதிலே பச்சை குத்தியது போன்ற ஒரு உன்னதமான வார்த்தை, உயர்வான வார்த்தை, புனிதமான வார்த்தை, மறுப்பதற்கு. அதை வைத்து தான் திரு இயக்குனர் அமீர் அவர்கள் அந்த டைட்டிலை அந்த அவருடைய படத்திற்கு வைத்திருக்கிறார், கதைக்கு வைத்திருக்கிறார். இது தவறில்லை. ஆனால் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய 2000 கோடியை வியாபாரம் செய்ததாக சொல்லக்கூடிய அந்த சாதி காவல்துறையினால் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த புனிதமான டைட்டிலை அவரோடு அந்த கொடுக்கக்கூடிய பணத்திலே படம் எடுத்தால் தவறு. இதை நான் எதிர்க்கிறேன். ஆனால் அமீர் அவர்கள் அதை செய்யவில்லையே. இயக்குனர் அமீர் அவர்கள் தெரியாததற்கு முன்பாகத்தான் இதெல்லாம் செய்திருக்கிறார். தெரிந்து பிறகு செய்தால் தவறு. இது அவர் அது போன்ற தவறு செய்யவில்லையே. அப்போது இஸ்லாமியர் என்று சொன்னால எந்த தளமாக இருந்தாலும், அது அரசியல் சினிமா எந்த துறையாக இருந்தாலும்
எங்காவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் மீது பழி போட்டு குளிர் காய்வது தான் பாஜகனுடைய அஜெண்டா இருக்கிறது. அதை வைத்து தான் இப்போது அமீர் அவர்களை காரணம் செய்திருக்கிறார்கள். இது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. அமீர் அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அமீர் அவருடைய கருத்தை நீங்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்தால் ஒட்டுமொத்த மதத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேவையான கருத்து தான் அவர் விதித்திருப்பார். ஒருபோதும் ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு மதத்தை ஆதரித்து அவர் பேசவில்லை. அதே போன்று பாஜக சங்கங்களை இவர் விமர்சனம் வைத்திருக்கிறார் சொன்னால் அவர் இந்து மதத்தை விமர்சனம் வைக்கவில்லை, அந்த கட்சி தான் விமர்சனம் வைக்கிறார். அப்போது பாஜக கட்சி விமர்சனம் வைத்தால் இவர்களாக இந்து மதத்தை நாங்கள் தான் பத்திரம் போட்டு வைத்திருக்கிறோம் என்று இவர்களாக பாஜக சொல்லுதான் கூற்று ஒழிய இது அமீரோட கூற்று அல்ல. அமீர் அவர்கள் வந்து படம் எடுக்கிறாரு, ஆனால் அவர் படத்தில் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர் எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பருத்து வீரன், அந்த ஞானவேல் ராஜா, அதை நாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஜாபர் சாதிக் ஏன் வந்து அமீர் அவர்களுக்கு இப்படி அமையுது? அவரோட மனநிலை வந்து எப்படி இருக்கு? அவருடைய மனநிலைக்கு இது எந்த விதமான தவறும் இல்லை. பருத்தி வீரனிலே ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலில் செலவு செய்கிற ஞானவேல் ராஜா, அதற்கு பிறகு நான் இதில் விலகிறேன்னு சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு இவருடைய சொந்த பணத்தை கடனுடன் வாங்கி தான் இயக்குனர் அமீர் அவர்கள் பருத்தி வீரனுக்கு செலவு செய்து அந்த படத்தை வெளியிடுகிறார். படம் சூப்பர் டூப்பர், பணம் வசூலாகிறது. உடனே நானும் இது பங்குதாரர் என்று சொல்லி பணத்திற்காக வந்தவர் தான் ஞானவேல் ராஜா. அதற்கு பிறகு நீதிமன்றமே கொட்டு வைத்து நீதிமன்றமே கண்டித்து அமீர் அவர்களை நஷ்டத்தொகையாக அமீர் அவர்களுக்கு இத்தனை கோடி பணம் கொடுக்க வேண்டும் என்று ஞானவேல் ராஜாவுக்கு கண்டனம் தெரிவித்து கொடுக்க வேண்டும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்போது பருத்தி வீரன் படத்திலே இயக்குனர் அமீரை ஞானவேல் ராஜா ஏமாற்றியிருக்கிறார், இவர் ஏமாற்றவில்லை. அதற்கு பிறகு இந்த படத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு பணக்காரர் வருகிறார், கதைக்கு செலவு செய்கிறார் என்று சொல்லிய போது சரின்னு தான் சொல்லுவார். ஆனால் அவருடைய துரதிருஷ்டவசம் இவர் இது போன்ற தவறான செயலை அந்த தயாரிப்பில் இருப்பதனால் அவர் என்ன செய்ய முடியும்? இந்த இறைவன் மிகப்பெரியவன் படம் வந்து பாதி ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அமீர் அவர்கள் வந்து மீண்டும் தன்னுடைய பணத்தை போட்டு முழு படத்தை எடுக்கிறார். வேற வழி இல்லை. ஒருவேளை ரிலீஸ் பண்ணும்போது திரும்ப பங்குதாரரா அந்த ஜாபர் சாதிக் வந்தா அதோட மனநிலை மீண்டும் அவர் நீதியை நாடி நீதிமன்றம் தான் செல்ல முடியும். இதற்கு வந்து இது எப்படி வந்துட்டு இதை வந்து எப்படி அவர் வந்து ஆட்கொள்ளணும், எந்த முறையில் அவர் எடுத்துட்டு போகணும்? நிச்சயமாக பருத்தி வீரன் அந்த படம் இருக்கின்ற போது ஞானவேல் ராஜா எப்படி துரோகத்தை அமீர் அவர்கள் செய்தார்களோ இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய சாதிக் அவர்கள் படம் இவர் மீது பணத்தை போட்டு வெற்றி பெற்ற பிறகு இவர் எத்தனை கோடிகள் செலவு செய்தார் அந்த பணத்தை வேணாலும் இவர் கொடுக்கக்கூடிய முகாந்திரம் இவருக்கு அந்த கொடுத்தாக வேண்டும் அமீர் அவர்கள். ஆனால் வெற்றியில் வரக்கூடிய பங்கு எனக்கு வேண்டும் என்று சொன்னால் இவர் மீண்டும் ஞானவேல் ராஜை எதிர்த்து எப்படி நீதிமன்றம் சென்று அமீர் அவர்கள் வெற்றி பெற்றாரோ அதே போன்று தான் இதில் அந்த சூட்சமம் நடக்க வேண்டும். இதுதான் அமீர் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிறிய அறிவுரை. ஆனால் அமீர் அவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காகவே தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும் என்பதற்காக அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அமீர் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்வதெல்லாம் இது ஏற்புடையதல்ல. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி இப்போது சினிமா துறையில் வந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மக்களை இழிவுபடுத்துவது என்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. மனசாட்சி உள்ளவன், ஆறறிவு படைத்தவன், நியாயத்தை கடைப்பிடிப்பவன், நீதியை கடைப்பிடிப்பவன் எவனாக இருந்தாலும் இஸ்லாமிய மக்களை கொச்சப்படுத்த மாட்டான். ஒருவேளை இந்த கேஸ் வந்துட்டு வழக்கு வந்துட்டு பெண்டிங்லே இருக்குது, இவர் வந்து இன்னமும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை, ஆனால் வந்து அமீர் அவர்கள் வந்து தன்னுடைய காசு வந்து போடுறதுக்கான சரியான நிலைமையும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த படம் வந்து எப்படின்னா முழுமையாக ஷூட்டிங்கு முடிக்காமல் ஒரு எப்படி பாதி படமாக அப்படியே இருக்குது. அந்த மாதிரி இடத்துல உங்களை போன்ற திமுக சார்ந்த தோழர்களுடைய இது கோரிக்கை என்னவா இருக்கும்? அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா கொடுக்கணுன்றதா இருக்குமா, இல்லை வந்து நீங்கள் வந்து குற்றவாளியாக அறிவிச்சிங்கன்னா நீங்களே அந்த படத்தை வச்சுக்கலான்றதா இருக்குமா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இந்த குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய சாதிக்கு எத்தனை கோடி முதலீடு செய்தார்கள், அது போதை பணமா இல்லை நல்ல பணமா கள்ள பணமா காவல்துறை முடிவெடுக்கட்டும். அந்த பணத்தை அமீர் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஒருபோதும் அமீர் அவர்கள் ஒத்த ரூபாய் கூட யாரை ஏமாற்றிதான் வரலாறு. அவரை அமீரே வேண்டுமானாலும் கூட மற்றவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். அதை நான் உதாரணத்துக்கு ஞானவேல் ராஜா பருத்தி வரும் படத்தோடு சொல்லிடுறேன். ஆனால் அமீர் அவர்கள் யாரை ஏமாற்றவில்லை. அவர் ஒரு 10 கோடி செலவு செய்திருப்பதாக சொன்னால் 10 கோடி திருப்பி கொடுத்து விடுவார். ஆனால் அவர் அந்த படத்தை எடுப்பதற்கு சக்தி இருந்தால் மீது பணத்தை இவர் போட்டு அமீர் அவர்கள் எடுப்பார்கள். இல்லை என்று சொன்னால் சினிமா துறையிலே பல படங்கள் முதலில் ஒரு தயாரிப்பாளர் வருவார், ஏதோ ஒரு காரணத்தை வெளியிடுவார், புதித தயாரிப்பாளர் வந்து பழைய தயாரிப்பாளர் பணத்தை செட்டில் செய்துவிட்டு இந்த படத்தை தொடர்ச்சியாக எடுப்பார். அது இயல்பான விஷயம் தான். அதுபோல் இந்த படத்திற்கு நடக்கும். இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த சாதிக் அவர்களுடைய பணத்திற்கும் அமீர் அவர்களும் தொடர்பு இருக்கிறது. சாதிக் கைது செய்யப்படுவார், அமீர் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் சொல்வது போன்ற சாதிக் வேணும் கைது செய்யப்படுவார்.
அதை சட்டம் செய்யட்டும். அமீர் எந்த விதமான தவறும் செய்யாத அமீர் அவர்கள் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காகவே சினிமா துறையில் கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் மீது பழி போட்டு விட்டு கைது படலும் அமீர் மீது திசை திருப்பினா ஏற்புடையதல்ல. இது ஒட்டுமொத்த மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஒருவேளை சாதிக் அவர்கள் வந்து குற்றவாளியா வந்து நீதிமன்றம் சொல்லும் பட்சத்துல அவருடைய அந்த போதைப் பொருள் மூலமா வந்த பணத்துல தானே அந்த படமும் வந்திருக்கு. இல்ல அப்படி உண்மையாக சொன்னா அப்படி அந்த பணம் வந்துருச்சு, அந்த பணத்தின் மூலியமா அந்த படம் வந்திருந்தா அந்த படமே வெளியாகாதது தானே. இல்ல அப்படி இல்லை. இவர் எத்தனை கோடிகளை செலவு செய்திருக்கிறோ அத்தனை கோடிகளை நிச்சயமாக அமீர் அவர் திருப்பி கொடுத்து விடுவார். கடனை ஒன்று ஏதோ ஒன்று செய்ய தான் போகிறார். இந்த பணம் நீதிமன்ற பறிமுதல் செய்யட்டும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இதில் தவறு எங்கே அமீர் மீது இருக்கிறது? நிச்சயமா ஒருபோதும் இல்லை. ஆகவே அமீர் அவர்கள் இஸ்லாமியர் என்கின்ற ஒற்றை காரணத்தை மையப்படுத்தி பாஜக கட்சி, சங்பர சங்கல, RS போன்ற இயக்கவாதிகள், RS கட்சி இயக்கத்துக்கு ஆதரவானவர்கள் தொடர்ந்து அமீர் மீது இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அந்த பணம் இவர் வைத்திருக்கிறார் என்பது போன்ற பொய்யான தோற்றத்தை இஸ்லாமியர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அமீர் மீது பொய்யும் பொருட்டும் பேசி அவர்கள் பெயருக்கும் பொருளுக்கும் கலங்க ஏற்படுத்துகிறார்கள். இது வன்மையான கண்டிக்கத்தக்க விஷயம். நிச்சயமாக அமீர் இயக்குனர் அவர்களின் மீது தமிழ்நாட்டில் இப்போ வந்து தொடர்ந்து 3 நாட்களாக பல சலசலப்பான கேள்விகள், மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த கேள்விக்கெல்லாம் உடைத்து மிக தெளிவான பதிலை சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி.